தாய்மொழியை தமிழை துணையாக கொண்டு என் மக்களையும் உயிராக நினைக்கும் இந்த ஹலோ சிட்டி டிவிக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கருத்தரங்கிற்குள் செல்கிறேன். சமூக வளர்ச்சிக்கு எது தேவை? சமூக வளர்ச்சிக்கு எது தேவை? சமூக வளர்ச்சிக்கு மக்கள்தான் தேவை. என்ன மக்கள்தான் தேவை என அனைவரும் யோசிப்பீர்கள். நிச்சயம் ஒரு குழுவாக இருந்தால்தான் ஒரு சமூகம் தோன்றும் என்பது உண்மைதான். அந்த சமூகத்தில் சரியான மாற்றம் இருக்கிறதா என கேட்டால் இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூகத்தில் சமத்துவம் வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் கூறினார், சமூகத்தில் அனைவருக்கும் சமத்துவம் வேண்டும் என்பதற்காகவே அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்தார்கள். ஆம், சமூகத்தில் சமத்துவம் வேண்டும். அப்போதுதான் ஒரு சமூகம் வளர்ந்த சமூகமாக கருதப்படும். அந்த வளர்ந்த சமூகம் எந்த இடத்தில் எங்கு தேவை என்பதை நாம் நிச்சயம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் பெண்களுக்கு தேவை என முன்னெல்லாம் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயம் தேவை. காரணம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 17 வயது பெண்கள் வாழ்வதே கஷ்டம். ஆனால் 17 வயது பெண்ணை, மன வளர்ச்சி குன்றிய பெண்ணை பாசம் என்னும் பெயரை சொல்லி பார்த்து கொள்கிறேன் என்ற பக்குவம் பேசி பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறான். பார்த்து கொள்கிறேன் என்ற பக்குவம் பேசி பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறான். இவனா சமூகத்திற்கு வளர்ச்சிக்கு தேவையானவன்? சமூகத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துபவன். மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016 ஒவ்வொருவருக்கும் உரிமையினை வழங்குகிறது. இங்கே பல பேர் கல்வி கற்றுள்ளார்கள். எத்தனை PhD வரலும் முடித்துள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு கல்வி இருக்கிறதா? கல்வி இல்லை. கல்வி இருக்கிறது, ஆனால் ஒரு வேலை இல்லை. வேலை இருந்தால் தானே அவர்களை சமூகத்தில் சமமானவர்களாக மதித்து ஒரு சமூகம் வளர முடியும். அது இல்லையெனில் வேலையினில் யார் மதிப்பார்கள்? அவர்கள் கற்கன் என்று பிச்சை குடினும் கற்கன் என்று சொல்லினார்கள். ஆனால் அந்த கல்வி கற்ற பின்பும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பார்வையற்றவர்கள் போராடும் பொழுது எவ்வாறு நடந்து கொள்வது என்பது கூட தெரியாமல் ஈவி இறக்கமின்றி நடந்து கொள்வது காவல்துறையின் பண்பாக உள்ளது. அதை ஏவி விடுவது அரசியல் கட்சிகளின் வேலையாக உள்ளது. ஆனால் இப்போதெல்லாம் மக்களை தேடி வந்தவர்கள், நாட்டிற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் பலர். ஆனால் இப்போது ஓட்டுக்காக மட்டுமே அரசியலுக்கு வருகிறார்கள். பேசி பேசி சம்பாதிக்கிறார்கள். ஆனால் மனத்தை சுத்தமாக மதிக்க கூட மாட்டேங்கிறார்கள். பணத்தை பேசி பேசி சம்பாதிக்கிறார்கள். ஆனால் மனதை சுத்தமாக புரிந்து கொள்ள கூட மாட்டுகிறார்கள். நான் பார்வையற்றவர்களின் முதல் வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கும் என சொல்கிறேன். நான் உங்களின் ஒருவனாக இருந்து மட்டுமே நான் இதை பேச விரும்புகிறேன். ஆரம்ப காலகட்டம் என்பது அவர்களுக்கு இப்போது உடை நிறம் அணிந்திருப்பது எல்லாம் தெரியும். நமக்கு எனக்கும் தெரியும் ஓரளவு. ஆனால் அவர்களுக்கு என்ன அணிந்திருக்கிறோம் என்பது கூட தெரியாத ஒரு நிலையில் வந்து ஒரு சமூகத்தில் படித்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே அவர்களை மதிக்க முடியும் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் அந்த அங்கீகாரம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் புறக்கணிக்கப்படுகின்றனர். நிச்சயம் ஒரு இடங்களில் அவர்கள் சென்று அமர்ந்திருந்தால் கூட அவர்களை மதிக்காத நிலை பல இடங்களில் உண்டு. ரோட்டில் நடந்து சென்றால் அவர்களை தொட்டு சென்று கூட்டி செல்வதற்கு அவர்களால் முடியவில்லை. இவ்வாறு இருந்தால் எவ்வாறு சமூகம் வளர்ச்சி அடையும்? பெண்களை பற்றி நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இல்லை, பெண்களின் நிலை சமூகத்தில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் பார்வையற்றவர்களின், மாற்றுத்திறனாளிகளின் அந்த பெண்களின் நிலை வளர்ந்திருக்கிறதா என கேட்டால் நிச்சயம் இல்லை. இதனை பற்றி பேசுவதற்கு கூட யாரும் முன் வரவில்லை. முன்னின்று ஒன்றை பேசும்போது முழுமையாக அந்த இது மக்களிடத்தில் முழு மூச்சாக கொண்டு பெரும் வெற்றியடையும் எனதான் நான் நம்புகிறேன். என்னுடைய நூலான பார்வையற்றோர்களுக்கும் புரட்சியே அப்படி என்ற நூலில் புதுமையான புது கருத்துக்களை பதிவிட்டுள்ளேன். அந்த நூலில் சிலவற்றை இங்கே உங்களிடம் கூறுகிறேன். மருத்துவத்திற்குள் சென்றால் வேண்டுமென நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் என மானங்கட்டத்தனமாய் கேட்கிறான்.
மருத்துவத்திற்குள் செல்ல வேண்டும் என நினைக்கிறான் ஒரு பார்வையற்றவன். அவனுக்கு என்ன தெரியும் என மானகட்டத்தனமாய் கேட்கிறான். அவனும் எழுதுவதுதான் எழுதுகிறான். இவன் எவ்வளவு படிக்கிறானோ அவ்வளவுதான் அவனும் படிக்கிறான். ஆனால் அவனுக்கு எதுவும் தெரியாது என சொல்கிறார்கள். சட்டத்திற்குள் சென்றால் எவ்வாறு படிப்பான் என கேட்கிறார்கள். அவர்கள் படித்த அதே படிப்பை தான் படிக்கிறோம். அவர்கள் படிக்காத பாதிவற்றையும் முழுவதுமாய் படிக்கிறோம். ஆனால் இங்கே கேள்விகளால் துளைக்கிறார்களே தவிர அவர்கள் சரியாக துளைத்துவிட்டு சரியாக இருக்கிறார்களா என யோசிப்பதே இல்லை. முதலில் சமூக வளர்ச்சிக்கு பார்வையற்றவர்களும் மன வளர்ச்சி குன்றியவர்களும் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருமே சமூகத்திற்கு முக்கியமானவர்கள். அனைவரும் சமம் என கருதினால் சுமூகமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் மன வளர்ச்சி அற்றவர்களை மனம் உள்ளவரை பார்த்து அவர்கள் வாழ்க்கை உயரும். அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தால் அழிக்கப்பட்ட மக்களின் மனம் அழியாமல் என்றும் அழுக்கில்லாமல் அழகாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என சொல்லி விடைபெறுகிறேன்.